வெல்கம் டு ஃபிலிம் கிரேசிஸ். சேனல் வந்து கை மாறிட்டுன்னு நினைக்காதீங்க யாரும். இந்த சேனலோட ஓனர் வந்து அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அந்த பேர். அதனால இன்னைக்கு என்ன பண்ண ஓனர் வாங்க தான் இந்த சேனல் ஓனர். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இன்னைக்கு நியூ இயருக்கு ஆளை பிடிச்சி ஆட்டை அடிச்சு ஆகணும்னு அர்த்தம். 2 ஆடு அடிச்சாச்சு. ஒரு ஆடு இருக்கு அறுத்து போனது. கட்டப்பை வச்சுக்கிட்டு எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பண்டிகைன்னு வந்தாலே எல்லாரும் வீட்டுக்கு இருப்போம். அந்த மாதிரி தான் போய் எல்லாரும் வீட்டுக்கு வரலாம். காலையில் வேலை ரெண்டு ஆடு வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம எங்கே வந்துடும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஆள் வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். அந்த ஆள் வேற யாரும் இல்லை, நம்மளோட நான் வந்து போன வீடியோவில் வந்து ஒருத்தனை பிடிச்சி டான்ஸ் ஆடி இருப்பேனே, அவனோட வீட்டுக்கு தான் இன்னைக்கு வந்து விருந்துக்கு வந்திருக்கோம். ஸோ என்கிட்ட வந்து ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? என்ன தெரியுமாங்க பாருங்க. என்னடா கண்ணாடி இது? இந்த பக்கம் இல்லை, இதுதான் டிஃப்ரென்ஸு. இந்த டிஃப்ரென்ஸோட நம்ம போய் அவனை பார்க்க போகிறோம். ஸோ இதான் அவனோட வீடை கட்டுறான். ஓகேவா? போதும், போய் அவனை பார்க்கலாம். கம்மா வேலை செய்யற மாதிரி நடிப்பாரு, நம்பாதீங்க. சும்மா குப்பை இது உள்ள நான் தான் வெட்டி வச்சேன். அதை பாருங்க, எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க. அதை பாருங்க, கூட என்ன எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. இப்போ பிரியாணி நம்ம செஞ்சு சாப்பிட போறோம். பிரியாணி அப்போ பார்ப்போம் வாங்க. சும்மா அதெல்லாம் மதிக்காதீங்க. இவருக்கு வந்து சாரதி டிஸ்லைக் கமெண்ட் பண்ணுங்க. பார்த்தாச்சு. See that guy. இந்த பார்ட்டிங்க வந்துருக்கீங்க. வணக்கம் வாத்தியா வந்தா இவன் தான் இருந்தாலே. நியூ இயருக்கு ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருக்கேன். என்னன்னா, இவங்க மூஞ்செல்லாம் பார்த்தா பேட் வேர்ட் பேசாம இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெசல்யூஷன் வேற எடுத்திருக்கேன். பேர்ட் இல்ல. ஸோ மூக்கு தொடச்சே போகிறான். அவன் பிஸியா இருக்கான். நம்ம வந்து அடுத்த ஒரு லொக்கேஷனுக்கு போய் பார்த்துட்டு வரலாம். ஆமா, பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம அந்த லொக்கேஷன். இதுதான் நம்ம சாப்பிட போறோம். பாருங்க, இதான் நம்ம சாப்பிட போறோம். இதுல வந்து இவனை தூக்கி போட்டு சமைச்சா எப்படி இருக்கும்? வீடியோ எடுக்கிற வேலை வேணாம். இதுல அவனை தூக்கி போட்டு சமைச்சா எப்படி பண்ணாதீங்களா? வாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, சாரதி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் நான் காமிச்சேன். நான் கூட அவங்க கூட டான்ஸ் ஆடி இருப்பேன். அவனுக்கு வந்து பர்த்டே அன்னைக்கு வந்து ஒரு சிலப்பட்ட காரணத்தினால வந்து அன்றைக்கி எங்களால் கேக் கட்ட முடியல. அதனால நியூ இயரா, ஸோ அன்றைக்கி வந்து அவனுக்கும் பர்த்டே செலிப்ரேட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவனுக்கு வந்து நீ கேக் வெட்டலாம், ஒரு சர்ப்ரைஸ் அப்படியே மட்டன் பிரியாணி தின்ட்டு ஒரு கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக் வாங்குறதுக்காக வந்திருக்கோம். நம்ம வந்து கடை பேர் நல்லா பேர் வேணாம், கடை பேரே பார்த்துக்கோங்க. ஸோ போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இங்க நிக்கிறானுங்க. எப்படா வந்தீங்க? ஸ்கூல் ஃப்ரெண்டு, ரொம்ப வருஷம் கழிச்சு நல்லா இருக்கீங்கடா. நீ எப்படா இருக்க? இவன் ஆக்சுவலா இவன் வந்து சின்ன இத்தனோண்டு இருப்பான். இடுப்புல ஏறி உட்காந்து இறங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வளர்த்துட்டடா நீ, அதுக்குள்ள சூப்பர்டா, செம்மடா. அப்பா உங்களெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த வழியா தான் போறது, இந்த வழியா நான் எதுக்கு போக சொல்றேன்? விட்டான்டா எங்கடா? அதுதான் ஆத்துல பயிர் இங்க வந்து. ஐயோ
வா வா செப்பாழம் வீடு தூக்கிட்டு போயிடலாம்டா ஜூஸ் போடலாம்டா தருதி டிஃப்ரெண்டா என்னம்மா கரெக்டா தானே அங்க பேர் போடு வளர்ச்சிக்கு காரணம் வேலை பார்த்தீங்க பாருங்க கையெல்லாம் ரொம்ப இதா இருக்கு ஆக்சுவலா வேலை பார்த்தோன்னு தெரியும்னா தண்ணி தூக்கி மேலே தெளிச்சா அது போதும். இவர் தான் ஒரு நாள் ஃபிலிம் கிரேஸ் போனரா வீடியோ மட்டும் ஏதாச்சும் வெளில வந்துச்சு வந்து சும்மா கை நினைச்சோம் பிரியாணி போட்டோம்ல இந்த கை நினைச்சாதான் இங்க வயிறு நனையும். ஸோ எல்லாம் ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. அட்டெண்டா பண்ணலாம் வேலை செய்யலாம் பரவாயில்ல நடிக்காது பாருங்க மண்ணு எவ்வளவு மண்ணாயிட்டு பாருங்க கை பிரியாணி இங்க பாருங்க காலெல்லாம் இங்க பாருங்க எவ்வளவு மண்ணா காலில் மண்ணு தான்டா இருக்கும். இங்க பார்ப்போம். ஊத்துறா நீங்க போதுமாமா அம்மா அந்த வார்த்தையை கொஞ்சம் முன்னாடி தண்ணி இருக்குடா டேய் கிட்ட அடிச்சிடுடா பொறுமையா தெரியுடா பை 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 நீ நவர காத்து நவர செடிடா அரிசி அப்படியே கொட்டிர போகுது. அரிசி வருடா போவாங்க இதுடா கை கீழ வச்சுடா. ஐயோ அரிசி கையில வந்துடா. கண்டா என்னடா இவ்வளவு வெயிட்டா இருக்கு செடி இருக்கடா பைத்தியமே கையில 2 அரிசி மாட்டிக்கிட்டு 3 அரிசி 4 அரிசி டேய் எங்கடா இருக்க மடக்கேன் கை மடக்கேன் கவர்ச்சியா இருக்குடா. பாருங்க சார் எடுத்துறானா எலுமிச்சம்பழம் தப்பு எடுத்து வந்திருக்கேன் மீண்டும் மீண்டும் போடா என்ன பண்றீங்க? என்ன ப்ரோ அந்த சகல கையை பிடிக்கிறான் ப்ரோ. கையறா இவனே கையறா டேய். தொடுறான் டேய். டேய் கூசுதுடா கையறா. போதும் நீங்க கருவனா இருந்து போதும்டா. தூக்கு. அவரை பாத்தீங்களா? ஒரே கயிறு. இப்ப டவுட் இப்ப தண்ணியா இருக்குல்ல இப்ப தூக்கி உள்ள கொட்டிடுவாங்க. கொட்டினோட தண்ணி வந்து அரிசி உள்ள போய் குண்டாயிடுமா? உண்டாயிடும். நான் மட்டும் தானே உண்டாயிடுமா? பாம்பு இங்க நல்லா மொத்தமா ஒரு எலி கரியில இருந்து பாம்பு கேமரா ரெக்கார்ட் ஆயிருக்கு. நானே எங்க அப்பா சேர்ந்து பாம்புக்கு வயிற்றுல ஊத்திட்டாரு பாரு எடுத்து குடல பிடிச்சிக்கிட்டு எலி வருது. நான் தான் அடிச்சு அண்ணன் அடிச்சு தூக்கி போட்டேன். நம்பர் வேணா எடுத்து வைப்போம். உன் போன் எடுத்து தம்பிடே உன் அண்ணன் போன் எடுத்து அதானே இங்க ஓஎன்ஜிசி இருக்குல்ல அங்க ஒரு பெரிய பாம்பு அப்படியே வி ஷேப்ல யூ ஷேப்ல நசிங்க கிடந்தது. இது யூ ஷேப் இந்த ஷேப் நசிங்க கிடந்தது. அப்படியே தெரிச்சு கிடந்தது. நான் சைக்கிளை வராது மேலே விட்டு ஏத்திட்டு வந்துட்டேன் பாவம் போனாதுன்னு சொல்லிட்டு. டெஸ்ட் பண்ணி பாரு. எதை அரிசியவா அடியில ஓ இதை அம்மா இப்ப தெரிஞ்ச சேது எப்படி இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு
அதான் கரெக்ட் இப்பதான் தெரியுது. சேதுன்னு ஒருத்தன் வருவான், அவனை இதுக்கு நீங்க பார்த்தது இல்ல வீடியோல, இன்னைக்கு வருவான் காட்டுறேன் பாருங்க, அப்படியே கரெக்டா இருக்கும். போதுண்டா ஆஃப் பண்ணிட்டா, அசிங்கப்படுத்திட்டாங்கடா, ஆஃப் பண்ணிட்டா. என்னோட 20 ரூபாய் தட்டி நீ கேர்லெஸ்ஸா இருந்த, அதான் நான் புடிங்கிட்டேன். நீங்களே சொல்லுங்க மக்களே, இங்க பேரு கேர்லெஸ்ஸா அங்க தண்ணி அரிசியை வந்து வடிச்சுட்டு இருக்கோம். அப்ப இப்படி குடிஞ்சு பாத்துட்டு இருக்கான் அவன். பாக்கெட்ல 20 ரூபாய் கண்ணி எரியுதுடா. நானும் சமையல்காரன் ஆக போறேன். அப்பதான் அந்த இடத்துல சாப்பாடு இருக்காது முடிவு பண்ணிக்கணும். சமைப்பேன், டேஸ்ட் ஆகணும், நானே எடுத்து பார்த்து காலி பண்ணுவேன். இப்ப பாத்தி அதே மாதிரியா பெருமையா இருக்கா சொன்னீங்க பாருங்கம்மா, சந்தோஷமா. இது எங்களுக்கு இது கூட வேணாமா, எனக்கு இது போதுமா. கிளம்புடா. வயிறு நனைஞ்சிட்டா எனக்கு. இது கிளம்புங்கடா வீட்டுக்கு. இன்னும் 5 நிமிஷம் தான், ஓகேவா? அடுத்து தட்டுறோம் தூக்குறோம், அவ்வளவுதான். சொன்னாங்க யார்ட்டா? சரி, கல்யாணம் பண்ணுவீடா நீ? பண்ணுவீங்க? சரி, ஃபாதர் ஆகியா கல்யாணம் பண்ணுவியா? ஃபாதர் ஆவலான்னு ஃபாதர் கல்யாணம் பண்ணுவியா? தம்பி இருக்கிறவனுக்கு ஒண்ணு அப்ப இல்லாதவனுக்கு வச்சு பாரு. நம்பாத. எங்க கதையை தலைவர் காலையில வந்து அரிசியை பிடிக்கிறான். தண்ணி போனாலும் கையில அரிசி கொஞ்சம் மாட்டி, அப்பயும் அரிசி கையில மாட்டுனதா இல்லையா? ஏதோ ஒண்ணு கையில 3 அரிசி வேஸ்ட் ஆகல, அத பாருங்கடா. துப்பாக்கி எப்படிங்க சிவா? அப்படி நீ வந்தது வீடியோ கிண்டறதுக்கு என்ன பண்ணீங்க? வேலை செஞ்சுட்டீங்களா? கண்ணு எரியுது ப்ரோ. 1 மணி நேரமா அவன் பண்ணிட்டு இருக்கான். க்ளோஸ்அப்ல எடுக்காதடா, பொண்ணு அழகல மயங்கிடுவாங்க. ஐயோ, அதே காத்து வாசம் வேற, அதே மண்ணு வண்ணம் வேற, அதே மக்க வாழ்க்கை வேற, ஒண்ணு மட்டும் மாறவில்லை. மத்த நாட்டு சுவையெல்லாமே ஒத்த வேலை உடைய போல, சுத்தமான நம்மூர் சுவையோ ஆத்தா தந்த உசுர போல. மூட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி இழுக்குது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. ஊட்டி பாசம் கொட்டி சமைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, நெய்யூத்தி நேசம் கொட்டி படைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி, படைச்சது திண்டுக்கல்லு தலப்பா கட்டி. ஒரு முக்கியமான ஒரு ஆளை பார்க்க போறோம். அவர் பார்க்க எப்படி இருப்பார்னா மன்மத குஞ்சி. அவர் தான் பார்க்க போறோம். ஸோ வந்து அப்படியே நான் 3 சொன்னோடனே அப்படியே அங்க போகணும் க்ளோஸ். ஓகேவா? டேய் நவுரா. 1 2 3 டடா. இவர்தான் பார்ப்பதற்கு. வணக்கம். ஓரிரு வார்த்தைகள். என்னடா இது? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு சரஸ்வதி. க்ளோஸ் கடைசில மண்டல கொண்டே மடத்த நெருப்பிட்டு எடுத்துறோ. போ அன்பு தீப்பெட்டி எடுத்துடா. ஹாப்பி பர்த்டே கை நடுக்குது. முடிஞ்சு போன முக்குடா. தமிழ்ல வந்து ஆஹா ஊதுடா ஊதுடா டக்கு ஊதுடா அது அணைஞ்சிட்டோம். ஊதுடா ஹாப்பி பர்த்டே டு ரோசா புடா சீரா ஏட்ரா. ஹாப்பி பர்த்டே சாரதி ஜெயசூர்யா. அவ்வளவுதான் முடியும். இதெல்லாம் பண்ணுங்க. மத்த கேக்லாம் சாப்பிட்டாங்க. போதுனா
அவ்வளவுதான் அறியாதை உயிர். அவன் எங்க கை வராம இதுக்கப்புறம் சாப்பிடலாம். ஐயோ நான் தான் சொல்றேன் பாஸ்டர் வந்திருக்காங்கட்டு ஏன்டா சாரதி எங்கன்னு கேட்க போறாங்கடா, மூஞ்ச தச்சிருப்பா. பார்ப்பதற்கு கழுவி கொண்டிருக்கும் இவர்தான் சரஸ்வதி ஜெயசூர்யா. அரசு மனசிலாயோ என்னடா நடக்குது இங்க? நீ மூடுறா வந்து அப்படியே இறங்கிடுற கரெக்டா. கார்த்தி லைன் ஆரம்பிச்சு கீழே உட்காந்துருக்கோம். நாங்களும் உட்காந்துருவோம். ஆரம்பிடாது. சோல்ட் ஆட்டு தான் சொல்லுவாங்க. கண்ணியோ மனசு கடவுளோ போடவ கட்டி போகும் பொல்லாத குழந்தையோ சிறுத்த இட போல என்னோ